சொந்த வீடு கட்டும் யோகம் யாருக்கு வரும்? ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அதற்கான யோகம் இருந்தால்தான் ஒருவரால் சொந்த வீடு கட்ட முடியும். கை நிறைய பணத்தை வைத்துக்கொண்டு வேலையை தொடங்கினாலும் ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு நின்றுவிடும். ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சிறப்பாக இருக்க வேண்டும். குருவின் பார்வை சேர்ந்தால் மேலும் சிறப்பு. இப்படிப்பட்ட ஜாதகர் நிச்சயம் சொந்த வீடு கட்டி வாழும் யோகத்தை பெறுவார். உங்கள் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் தங்க வேண்டுமா? முதலில் உங்கள் ராசிக்கேற்ற திசையில் உங்கள் வீடு இருக்க வேண்டும். வீடு மனை முக்கோணம், அருங்கோணம், வட்டம் ஆகிய வடிவங்களில் இருக்கக்கூடாது. உங்கள் மனை பள்ளமாக இருக்கக்கூடாது. கோயில் சுவற்றிலிருந்து 100 அடிக்குள் வீடு கட்டி வாழக்கூடாது. பசுக்கள் சென்று வரும் பாதையில் வீடு கட்டி வாழ்வோர் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள். எந்த பிரச்சனைக்கு எந்த திசையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும்? துன்பங்கள் விலக கிழக்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும். கடன் தொல்லை நீங்க, உறவுகளுக்கிடையே சண்டைகள் தீர மேற்கு திசையில் தீபம் ஏற்ற வேண்டும். வடக்கு திசையில் தீபம் ஏற்றி வழிபட்டால் வற்றாத செல்வத்தோடு சகல சௌபாகியம் ஏற்படும். தீபம் ஏற்றக்கூடாத திசை தெற்கு. தெற்கு திசை துர்தேவதைகளுக்கானது. அதனால் தெற்கு திசையில் தீபம் ஏற்றக்கூடாது. இந்த திசையில் தீபம் ஏற்றினால் பாவங்கள் பெருகும், பிரச்சனைகள் வந்து சேரும்.